கடந்த 2-3 நாட்களாக தொடர்ந்து தொலைக்காட்சியிலே என்னை பற்றி ஒரு அவதூறு செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. நீங்களும் அதை பார்த்திருப்பீர்கள். அந்த வகையிலே இளைய கட்டபொம்மன் என்கிற துளசிராமன் அவர்கள் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட நபர்களை ஏமாற்றி பணம் பறித்திருக்கின்றார். அந்த வகையிலே கடந்த ஆண்டு அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்து வெளியே வந்துள்ள சூழ்நிலையிலே இன்றைக்கு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கின்ற சூழ்நிலையிலே என்னுடைய பெயருக்கும் என்னுடைய பொறுப்பிற்கும் கழகத்திற்கும் கெட்ட பேர் விளைவிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே பிறருடைய தூண்டுதலின் பேரிலே இன்றைக்கு இந்த வழக்கிற்கும் எனக்கும் சம்பந்தம் இருக்கிறது என்று சொல்லியிருக்கின்றார். இவர் கட்டபொம்மனுடைய கடைசி வாரிசு என்றும் எனக்கு தனியாக கோட்டா இருக்கிறது என்றும் அரசு வேலையிலே எங்களுக்கு அந்த கோட்டா முறையிலே ஒதுக்கீடு செய்வார்கள் என்று கூறி தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து கிட்டத்தட்ட ஒரு குறைந்தபட்சம் எனக்கு தெரிஞ்சு 30க்கும் மேற்பட்ட நபர்களை ஏமாற்றி பணம் பறித்திருக்கின்றார். என்னை பற்றி இந்த அவதூறு செய்தி வந்தது பிறகு அவரை பற்றிய தகவல்களை நான் சேகரித்த போது எல்லோரிடத்திலும் ஒரு காரணத்தை சொல்லி அந்த பணத்தினை பறித்திருக்கின்றார். முதலாக 2026 ஜனவரி மாசமா 25 எண்ணிலையான்னு தெரியல, இவரை பற்றி ஒரு புகார் என்னிடம் வந்தது. அவரை அழைத்து நான் விசாரித்து, இது திராவிட முன்னேற்ற கழகம், இந்த கழகத்திலே பொறுப்பில் இருப்பவர்கள் யார் தவறு செய்தாலும் நம்முடைய கழக தலைவர் அவர்கள் உடனடியாக எவ்வளவு பெரிய பொறுப்பில் இருந்தாலும் பொறுப்பில் இருந்து எடுத்து விடுவார், உன் தவறை சரி செய்து கொள் என்று அவர்களுக்கு கண்டிப்பாக நான் வான் பண்ணி தான் அனுப்பிச்சிருந்தேன். யார் யார்கிட்ட என்னென்ன பணம் வாங்கியிருக்கேன்னு தெரியல, தொடர்ந்து கம்ப்ளைண்ட் வருது. தலைமை கழகத்திலிருந்து என்னை கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க, இதை உடனடியாக நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று சொன்னேன். அதை அவர் காதிலே வாங்கி கொள்ளவில்லை. அதன் பிறகு பாதிக்கப்பட்டவர்கள் நேரடியாக காவல் நிலையத்துக்கு சென்று புகார் அளித்து புகாரை விசாரித்ததன் அடிப்படையிலே அவர் கைது செய்யப்பட்டார். இதுதான் உண்மையும் கூட எல்லாருக்கும் தெரியும். ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும், சட்டத்தின் முன் அனைவரும் சமம். யாரு தவறு செய்தாலும் எங்கள் கழக தலைவர் எவ்வளவு பெரிய பொறுப்பில் இருந்தாலும் அடுத்த நிமிடம் தூக்கி எறிந்து விடுவார் என்பதை நன்கு அறிவோம். அந்த வகையிலே யார் தவறு செய்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய உண்மையான வெளிப்பாடு. அந்த வகையிலே அவர் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்டு பின்பு வெளியே வந்துவிட்டு இப்போது இதற்கு நான் காரணம் என்று ஒரு குற்றச்சாட்டினை சொல்லியிருக்கின்றார். அவருக்கும் எங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. அவரிடத்திலே நான் தொலைபேசியிலே பேசியது கூட கிடையாது. அவரை நேரடியாக அழைத்துத்தான் நான் இந்த புகார் பற்றி தெரிவித்து உடனடியாக சரி செய்து கொள்ள வேண்டும் என்று நான் சொன்னேன். அதை தொடர்ந்து அவர் சரி செய்து கொள்ளாமல் மெத்தன போக்கிலே இருந்து இன்றைக்கு பெரிய அளவில் அவரை பிரச்சனைகள் தாக்கும் போது அந்த பணத்தை பெற்று என்னிடம் கொடுத்ததாக ஒரு தவறான கருத்தினை பதிவு செய்திருக்கின்றார். கிட்டத்தட்ட அவர் மேல 2 எஃப்ஐஆர் இருக்கு, உங்களுக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை தாண்டி அவர் யார் யார்கிட்ட எவ்வளவு பணம் வாங்கியிருக்காரு என்ற விஷயங்கள் ஒரு 2 நாள நான் சேகரிச்சது. கொளத்தூர் தொகுதியில கூட அவர் மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. ஒரே ஒரு டீமை வச்சு ஒரு 23 பேர்கிட்ட பணம் வாங்கியிருக்காரு. அந்த 23 பேர்கிட்ட என்ன வேலை வாங்கி தரும்னு சொல்லி பணம் வாங்கியிருக்காருன்னா, டிஎன்பிசியில குரூப் 4ல வேலை வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காரு. இதுல நீங்கள் செய்தியாளர்கள்லாம் கவனிக்க வேண்டியது ஒரு விஷயம், குரூப் 4ல மட்டும் இல்ல, எந்த அரசு வேலையிலும் யாரும் தலையிட முடியாது என்பதை நன்கு அறிவீர்கள். அவர் சொல்லியிருக்கிற குற்றச்சாட்டு எல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, மாநகராட்சியில வேலை வாங்கி தருது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், மாநகராட்சியில இன்னைக்கு எல்லாருக்கும் டெம்பரவரி ஸ்டாஃப் தான், அதுவும் கன்சாலிடேட்டட் பேல தான் எடுக்கிறாங்க, ஏஜென்சி மூலியமா தான் எடுக்கிறாங்க. நிரந்தர வேலை என்பது சாத்தியம் இல்லாத ஒன்று என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும். அது எந்த துறையாக இருந்தாலும் அந்த துறையில முறையாக எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டு தான் அவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் வழங்கப்படும். அவர் டிஎன்பிசியிலேயே வேலை வாங்கி தரேன்னு சொல்லி 23 பேர்கிட்ட பணம் வாங்கியிருக்கார். அதுக்கான ஆதாரம் எங்களிடத்தில் இருக்கிறது. இவங்களை எல்லாம் நாங்கள் தேடி பார்த்து விசாரித்த போது அந்த தகவல்கள் சேகரிக்கப்பட்டன. இன்னும் எங்களுக்கு டைம் கிடைச்சிருந்தா நாங்க டெப்தா நாங்க இறங்கி இன்னும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருந்தாலே கிட்டத்தட்ட ஒரு 80-100 பேருக்கு மேல வருவாங்க போல இருக்குது. அப்படி பணம் பெற்றவர் என்ன சொல்றாருன்னா, அவர் தப்பித்துக் கொள்வதற்காக ஒரு மாவட்ட செயலர் என்ற பொறுப்பிலே இருக்கிறவர் என்ற காரணத்தால் என் மீது ஒரு அமாண்ட குற்றச்சாட்டினை வைக்கின்றார். அது மட்டுமல்ல, அதில் சொல்றாரு, இது மாதிரி இந்த பணத்தை பெற்று என்னோட உதவியாளர், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எனக்கு இருக்கிறது ஒரே உதவியாளர் பிரவீன் மட்டும்தான். அவர் தான் உங்களை எல்லாம் கூட செய்தியாளர் சந்திப்புக்கு கோஆர்டினேட் பண்ணுவார், ஏதாவது நிகழ்ச்சினா கூட. இவர் என்ன சொல்றாருன்னா, பிரசன்னா சொல்றாரு, வினோத் விஜயன் சொல்றாரு. அவங்களாம் என்ன சொல்றாங்க, கேஸ் கொடுக்க ரெடி ஆயிட்டாங்க, அவங்களும்
கேஸ் நேற்றுக்கு ஒருத்தர் கொடுத்துட்டார். யார்? துளசிராமன் மேல நேற்று கேஸும் கொடுத்துருக்கிறார். அவருக்கும் குடுக்கல் வாங்கல் இருக்குது. அது என்ன நினைக்கிறாருன்னு கேட்டனா, இவர் எங்கெங்கெல்லாம் பணம் கொடுத்து ஏமாறுறாரோ, யாரெல்லாம் ஏமாத்துறாரோ அதுக்கெல்லாம் பஞ்சாயத்து பண்ணி நான் பணம் வாங்கி தரேன்னாக்கா, நான் வந்து கட்சியில மாவட்ட செயலாளர் கழக பணியை பார்ப்பேனா, இவர் செய்யற செயலுக்கு நான் உடனே போக வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் அது சாத்தியமில்லை. நான் ஸ்ட்ரிக்டா வான் பண்ணது உண்மை. அதனுடைய காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக இது அரசியல் தூண்டுதலின் பேர்ல தான் இன்னைக்கு இந்த கேஸ் பதியப்பட்டிருக்குது என்பதை, இந்த குற்றச்சாட்டு பதியப்பட்டிருக்குது என்பதை என்னால் நன்கு உணர முடிகின்றது. மார்ச் மாதம் ரிமாண்ட் பண்ணாங்க ஹைகோர்ட். 17 லட்சம் லேடிகிட்ட வாங்கியிருந்தோம் குந்தமாகத்துல கடை வக்கீல். அதுக்கு மெரினா அதே மாதிரி ஒரு சீட்டி கேட்டு இன்னும் அதை தொடர்ந்து போட்டு. இவர் இதை மாதிரி செயல்களில் தொடர்ந்து ஈடுபடுறார் என்பதற்காகத்தான் சில நிகழ்ச்சிகளுக்கு அவர் வந்தாலும் நீங்க நிகழ்ச்சி நிற்க கூட உங்க மேல குற்றச்சாட்டு இருக்குது நான் ஒதுக்கி அமைச்சிருக்கிறேன். அதோட காழ்ப்புணர்ச்சி காரணமாக ஒரு சில இடத்துல சொல்லி இருக்கிறார், எனக்கு மாவட்டம் வந்து சப்போர்ட் பண்ணாம பண்றாருன்னா, நீ தவறு செஞ்சது உனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாருக்கும், முதல்ல எல்லாத்தையும் முடிச்சுட்டு வா அப்படின்னு நாங்கள் சொல்லி அமைச்சோம். அதோட காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக தான் இன்னைக்கு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட உடனே அரசியல் உள்நோக்கத்தின் காரணமாக இன்றைக்கு அவர் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கார். கார்பரேஷன்ல டிரைவர் அசிஸ்டன்ட்ல இந்த மாதிரி வேலைகள்லாம் நீங்க வாங்கி தரதுக்கு உறுதியா இருக்குன்னு சொல்லி அவர்கிட்ட நம்பிக்கை கொடுத்ததாகவும், அதன் அடிப்படையில தான் அவரு பணத்தை நீங்க சொன்னதன் பேர்ல பிரச்சனை ஆகிட்டியோ கொடுத்ததாகவும் கம்பெனில சொல்லியிருக்காரு. இன்னும் பேர்ல சொல்லியிருக்காரு, இந்த நாள் இந்த நேரத்துல இவ்வளவு பணம் வாங்கி நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, ஆனா அது மாதிரி எதனா இது சொல்லியிருந்தாருனாக்கா, அதுக்கு என்கிட்ட கொடுத்தேன்னு சொன்னாருன்னா அதுக்கு சாட்சி இருந்தா அவர் ப்ரூவ் பண்ண சொல்லுங்க. நான் சொல்றேன், ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சு கொள்ள வேண்டும். இந்த இல்லை கடக்க 96 கவர்மெண்ட்டுக்கு அப்புறமா அரசு வேலைகள் எல்லாம் எப்படி நிர்ணயிக்கப்படுகிறது என்பதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள். அந்த வகையிலே மிக உயர்ந்த ஒரு பொறுப்பில் இருக்கிறவர் நாம் போய் இது போன்ற ஒரு குறைவான செயலில் ஈடுபடுவனா என்பதை பொதுமக்களும் கட்சிக்காரர்களும் அதை தாண்டி செய்தியாளர்கள் நீங்களும் சற்று சிந்திக்க வேண்டும். அவர் கணக்கே இல்லாத போதுமா? அது என்னன்னா எங்களுக்கு வந்து எங்களுக்கு தெரிஞ்சே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 2 கோடி ரூபாய் கிட்ட வரும் போல இருக்கு. தமிழ்நாடு ஃபுல்லா பண்ணிருக்காரு. எங்க நாகர்கோவில் இருக்கு கம்ப்ளைண்ட். நாகர்கோவில், சீர்காழி, சென்னை, கொளத்தூர்ல மட்டுமே கிட்டத்தட்ட 23 பேர் வந்திருக்காங்க. எம்டிசியோட ஒரு டிரைவர், அவர் வந்து ஆக்டிங் டிரைவரா அவருக்கு செயல்படுறாராம். அவரை வச்சுக்கிட்டு தான் இந்த எம்டிசில வேலை செய்யறவங்க கிட்ட 23 பேருக்கிட்ட உங்க பிள்ளைகளுக்கு நான் வந்து குரூப் 4ல வந்து வேலை வாங்கி தரேன்னு சொல்லி வாங்கியிருக்காரு. அதோட கம்ப்ளைண்ட் காப்பியை கூட கொடுத்த போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்த கம்ப்ளைண்ட் காப்பி கூட என்கிட்ட இருக்கு. அதில் அவங்களே காப்பி கொடுத்துட்டு பின்னாடி எவ்வளவு பணம் கொடுத்தோன்றதையும் கொடுத்துருக்காங்க. இந்த ராஜமங்கலம் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்ததுக்கான காப்பியும் இருக்கு. இது மாதிரி பல்வேறு குற்ற செயலில் ஈடுபட்டு இருக்காரு போல. இது எனக்கு 2024 அப்புறம் தான் அவரை பத்தி சில விஷயங்கள் தெரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நான் கூப்பிட்டு சொன்னேன், இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்குது. அதை தடவை எனக்கு ஃபர்ஸ்ட் அவரை எப்படி அவர் தப்பு பண்றாருன்னு தெரிஞ்சுன்னா, வட சென்னையில இருந்து ஒரு சகோதரர் எனக்கு ஃபோன் பண்ணார். இந்த மாதிரி ஃபோன் பண்ணி இவர் இது மாதிரி ஒரு தப்பு பண்றாரு சார்னு சொன்னோடனே அப்பதான் அவரை கூப்பிட்டு நான் வான் பண்றேன். இது மாதிரி இருக்கு, ஏதோ கம்ப்ளைண்ட் வருதுப்பா, அறிவாலயத்துல இருந்து எங்கிட்ட அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்து இதை விசாரிங்க, நிர்வாகியா இருக்கா நீங்க விசாரிங்கன்னு சொல்லி நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் அதை வச்சு கம்ப்ளைண்ட்டும் எடுத்து அதுக்கப்புறம் தான் அவரை கூப்பிட்டு விசாரிச்சோம். விசாரிச்சதன் அடிப்படையில் அவர் என்ன சொன்னார், ஆமாண்ணே நான் வாங்கினது உண்மைதான், நான் சீக்கிரமா அந்த பணத்தை கொடுத்துறேன்னு சொன்னார். யார் எதை கம்ப்ளைண்ட் சொன்னாலும் வந்து விசாரிச்சோம்னா கொடுத்துறேன்னு சொல்லுவார். அதோட ஆள் அப்ஸ்காண்ட் ஆயிடுவார். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஒரு அரெஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் அவர் உண்மையாலுமே இத்தனை பேர்கிட்ட பணம் வாங்கியிருக்காருன்றது அப்பதான் எங்களுக்கே தெரிய வருகிறது. 2 எஃப்ஐஆரும் திமுக ஆட்சியில தான் ஒரு நாள் வந்து போடப்பட்டதா, கட்சியில எத்தனை வருஷமா இருந்தாரு, அதே போல ஏமாற்றப்பட்ட கொடுத்தாங்க. இல்ல, இது என்னன்னா கட்சிக்காரங்களை பார்த்தே அவர் எதுவுமே பண்ணல. எல்லாம் பொதுமக்கள், அப்பாவி பொதுமக்கள் கிட்ட இருந்து தானே இந்த மாதிரி செயலில் ஈடுபட்டு இருக்காரு. இதுல ஒரு எஃப்ஐஆர் வந்து சீர்காழியில் இருக்கிறவங்க கிட்ட பணம் வாங்கியிருக்காரு. சார், அவரோட பாலிசி வந்து திமுகன்ற பேனரை தாண்டி இளைய கட்டபொம்மன், நீங்க அவரே பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் என்ன இது வச்சிருப்பாருன்னு கேட்டீங்கன்னாக்கா, இளைய கட்டபொம்மன் மாதிரி ஒரு மீசை வச்சுக்கிட்டு ஒரு காரை வச்சுக்கிட்டு அவர் சிம்பிள் எல்லாம் போட்டுக்கிட்டு சுத்திட்டு வருவார். அவர் என்ன சார், இளைய கட்டபொம்மனோட கடைசி வாரிசுனாங்க, எங்களுக்கு அரசு வேலையில கோட்டா இருக்குன்னு சொல்லி தான் மக்கள் எல்லாம் ஏமாத்திருக்காரு. அது மட்டும் இல்ல, அவர் எல்லாரோடையும் போட்டோ எடுத்துக்கணும். திமுக காரங்க மட்டும் சொல்ல முடியாது, வேறு கட்சியை சேர்ந்த தலைவர்களோட படங்கள் கூட இதுல இருக்குது. கரெக்டா? இது மாதிரி தொடர்ந்து இதுதான் வேலையா வச்சுட்டு இருந்தவர் அவர் இன்னைக்கு தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நம்ம குற்றச்சாட்டு சுமத்துக்கிறார். இதான் உண்மை. நீங்க பணம் வாங்கிட்டீங்க, அந்த பணத்தை நான் கேட்க போனப்ப என் மேலேயே பொய்யா கேஸ் போட்டதை உள்ள தந்தாங்க அப்படின்னு பேட்டி கொடுத்தாரு. என்னை பத்தி உங்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். நான் வந்து ஒரு டீசென்ட் பொலிட்டிஷியன்ஸ் ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவது வந்து நாங்கள் படிச்சுட்டு அரசியல் வந்துக்கிறோம். இது மாதிரியான ஒரு சூழ்நிலைகளில் ஈடுபட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஏன்னா எனக்கு ஒரு சொந்தமா ஒரு நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கிறேன். கிட்டத்தட்ட நிறுவனத்தில் 200க்கும் மேற்பட்டவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள்.
இதை மாதிரி கீழ்த்தரமான வேலையை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நான் எப்போதும் இறங்கியதும் இல்லை. எங்களை எல்லாம் எங்களுடைய கழகம் அப்படி வளர்த்ததும் இல்லை. அவர் என்ன சொல்றாரு, 2022 நாங்க வந்து நீங்க கவுன்சில் ஆன பிறகு இந்த மாதிரி நான் பணம் வாங்கி கொடுக்கறதுக்கு முன்பட்டேன். அவர் என்கிட்ட சொன்னாரு, என்ன சொன்னாருன்னா, நீங்க வந்து தெரிஞ்சவங்க தான் சொல்லுங்க, நம்ம வேலை வாங்கி தரேன் அப்படின்னு நீங்க சொல்லிருக்கோம். நீங்க நம்பிக்கை கொடுத்ததாகவும் அதன் அடிப்படையில் அவருடைய மனைவியை உட்பட ஒரு நண்பர்கள் எல்லாம் சேர்த்து பணத்தை உங்ககிட்ட கொடுத்ததாகவும் 2022 கொடுத்த பணத்தை தொடர்ச்சியா நீங்க வேலைக்கு தர முடியாதுன்னு சொன்னது அப்புறமேட்டு கேட்டதாகவும் நீங்க அதை கொடுக்க மாட்டேன் முடிஞ்சதை பாத்துக்கன்னு சொல்லும் போது திமுக தலைமையிட புகார் கொடுத்ததுனால நீங்க அவர் மீது 2024 வழக்கு பதிவு செய்து நீங்க அவர் மேல கேஸ் போட்டு உள்ள தருவதாகவும் உங்க மேல முற்றிலும் தவறான குற்றச்சாட்டு. ஏன்னா நீங்க காவல்துறை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். திமுக அரசு இருந்தப்போ காவல்துறை எப்படி செயல்பட்டது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். மின்னல் வேகத்திலே சென்னை காவல்துறை செயல்படும். அப்படி இருக்கிற சூழ்நிலை யார் குற்றம் செய்தாலும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது நம்முடைய முதலமைச்சராக இருந்த தளபதி அவர்கள் விட்ட ஆணையின் பேர்ல யாராக இருந்தாலும் உடனடியாக கைது செய்யப்படுவார்கள் என்பது என்று நல்லாவே தெரியும். அது மட்டுமல்ல, அவர் சொல்ற குற்றச்சாட்டுகளுக்கு ஏதேனும் ஆதாரம் இருந்து அவர் வந்து சொன்னால் நான் சட்ட ரீதியாக சந்திக்க தயாராக இருக்கின்றேன். ஆமா ஆமா, திமுக உறுப்பினராக இருந்தாரு, கட்சியில பொறுப்பும் இருந்தாரு, மாவட்ட பிரதிநிதியா பொறுப்புல எல்லாம் இருந்தாரு. அவருக்கு என்ன வேலைன்னா இந்த படத்தை காமிச்சு அதை எல்லாரோடையும் படம் எடுத்துப்பாரு. இந்த படத்தை காமிச்சு இவர் எனக்கு தெரியும், இவர் எனக்கு தெரியும், இவர் எனக்கு தெரியும், ஏன் கூட ஏன் படம் எடுத்துனாருன்றது உங்களுக்கு விளக்கம் சொல்ல தேவையில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இதை காமிச்சு இவரோட இருக்கேன், இவர் மாவட்ட செயலாளர் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி பணம் பறிக்கிறதே முழு நேர வேலையா இருக்காரு. என்ன சொல்ற 2 நாள்ல இவ்வளவு தகவல்களை நான் சேகரிச்சிருக்கேன். என்ன காரணம்னா இது இன்னும் காவல்துறை முழுமையாக விசாரிச்சா தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 பேர் அவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க தயாரா இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். 2024 24 ஒன்னாயிருக்கு, 25 ஒன்னாயிருக்கு, 25 ரிமாண்ட் ஆனார். 22 பணம் வாங்கினதா அவரே சொல்றாரு, வாங்கி கொடுத்ததா. 24 அவருக்கு நடவடிக்கை, 25 அவருக்கு நடவடிக்கை. இப்போ அவர் உங்க மேல அந்த பணம் எல்லாம் நீங்க சொல்லிதான் வாங்க வர்றாரு. என்ன காரணம் நீங்க? ஏன்னா எப்பவுமே உங்களுக்கு தெரியும், யார் ஒருவர் தப்பு செய்தாலும் அவரை கூப்பிட்டு நம்ம வான் பண்றன்றப்போ கண்டிப்பாக நம்ம அவங்க எதிரியா தான் பார்ப்பாங்க. ஒண்ணு, அவர் போலீஸ் அவரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க, என்கொயரி பண்றாங்க, எல்லாம் பண்றாங்கன்றப்போ நான் எப்பவுமே என் அலுவலகத்துக்கு யார் எந்த விதமான பிரச்சனை கூட வந்தாலும் நான் அவர்களிடத்திலே முதலிலே சொல்லுவது, நீங்க இங்கிருந்து நேரா கிளம்பி காவல் நிலையத்துக்கு போங்க, கூட வேணா வழக்கறிஞர்லாம் நான் ஒரு வழக்கறிஞர் தரேன், அவங்கள கூட்டிட்டு போங்க, இந்த பிரச்சனையை நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு சட்ட ரீதியா சந்திச்சுக்கங்க. உங்களுக்கு அதுல ஏதாவது ஹெல்ப் வேணும்னா நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன், யார் பக்கம் நியாயம் இருக்கோ அந்த பக்கத்துல நியாயத்தை சொல்லுவாங்க போலீஸ். வழக்கறிஞரை வச்சு நீங்க கேஸை பார்த்துங்கன்னு நிறைய பேருக்கு நான் சட்டத்தின் மூலமாக எங்களோட வழக்கறிஞர் மூலமாக அணியின் மூலமாக நான் நிறைய பேருக்கு அது போல ஒரு செயல்களில் நான் ஈடுபட்டிருக்கேன். பட்டா இஷ்யூ, லேண்ட் இஷ்யூ வந்தாலும் சரி, வீட்டு தகராறு யாராவது வந்தாலும் சரி, மற்ற பிரச்சனைகளோட பொண்டாட்டி புருஷன் பிரச்சனைகள் வந்தாலும் சரி, குழந்தைங்க அப்பாவை அடிச்சுட்டாங்கன்ற பிரச்சனை வந்தாலும் சரி, இது மாதிரி எந்த பிரச்சனைகள் வந்தாலும், குடிபோதையில கலாட்டா வந்தாலும் சரி, உடனடியாக வழக்கறிஞர் ஸ்டேஷனுக்கு அனுப்புவேன், போய் என்ன ஏதுன்னு பார்த்து கிளியர் பண்ணிங்கன்னு சொல்லுவேன். இதை ஏன் நான் பாலிசியா வச்சிருக்கேனாக்கா, அதான் நான் சொன்ன ஒரு விஷயம், நாங்கெல்லாம் படிச்சுட்டு அரசியலுக்கு வந்துக்கிறோம், ப்ரொஃபஷனல் பிசினஸ்மேன் அப்படின்றப்போ எங்களுக்கு இதுக்கான நேரத்தை செலவிடுற நேரம் தாண்டி அதை சட்ட ரீதியா சந்திச்சுட்டு போட்டோம், யார் பக்கம் நான் இருக்குது ஆக்ஷன் எடுத்துட்டு போட்டோம். இது என்ன இருக்கு? நீங்களே சரியான கேள்வி, அதிலே பதில் இருக்கு. எந்த காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக யாரோட தூண்டுதல் பேர அவர் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறார்ன்றது கண்டிப்பாக காவல்துறை விசாரிக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. எனக்கு யார் மேல சந்தேகம்ன்றது கிடையாது. உங்களுக்கு தெரியும் யாருக்காக பண்றாங்கன்றது, அந்த காலப்போக்கில் அதுக்கான விடை தெரியும். சார் இது எப்படி பண்றாருன்னா, பிகினிங்ல அவருக்கு ஒரு ஃப்ரேம், அந்த இளைய கட்டபொம்மன்ற ஒரு ஃப்ரேம் அவர் பார்த்தவர்களாம் தெரியும், எப்படிப்பட்ட கார் வச்சிருப்பாரு, என்ன சிம்பிள் இருக்கும், வீரபாண்டிய கட்டபொம்மனோட படத்தை போட்டுப்பாரு. சரி, எல்லாருக்கும் வரப்ப என்னன்னு கேட்டாக்கா, ஒரு சுதந்திர போராட்ட தியாகியா இருந்தவர், அவருடைய கடைசி வாரிசா இருக்காரு, இவருக்கு கண்டிப்பா அரசாங்கத்துல ஏதோ கோட்டா இருக்குமோன்னு சொல்லி. சார் இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், நூதன திருட்டுகள், நூதன மோசடிகள் இன்றைக்கு உலகமெங்கும் பரவி கொண்டிருக்கின்றன. இன்னைக்கு டிஜிட்டல் மூலயமா எப்படிப்பட்ட ஒரு செயல்களில் ஈடுபடுறாங்க, திருட்டுகள் நடைபெறுகிறது. நம்மளே கொஞ்சம் ஏமாந்தோம்னாக்கா நம்ம கிரெடிட் கார்டுல இருந்து எப்படி பணம் அபேஸ் பண்றாங்கன்றது நம்மளுக்கே கண்டுபிடிக்க முடியல. அப்படிங்கிறப்ப இது மேஜரா பாக்குறப்ப எல்லாருக்கும் என்ன ஆகுதுன்னு கேட்டாக்கா, ஓ கட்டபொம்மன் மாதிரியே இருக்காரு பாக்குறதுக்கு, அவருடைய இளைய வாரிசு தான் போல, இவரை நம்பி நிறைய இது மாதிரி நிறைய பேர் ஏமாந்து போறாங்க, நிறைய பேர் மோசடியில போறாங்க.
ஏன்னா ஆன்லைன் நூதன மோதடியை தாண்டி இன்னைக்கு பிசிக்கலாவே எத்தனை பார்த்துருப்பீங்க, சீட்டு கம்பெனியில் ஆரம்பிச்சு லோக்கல்ல ஃபண்டு பிடிக்கிறவங்கள ஆரம்பிச்சு நாங்களும் நிறைய பிரச்சனைகள் எங்ககிட்ட வரப்பலாம் நாங்கள் சொல்றது என்னன்னா, நீங்க சட்ட ரீதியாக போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து உங்களை தீர்த்துக்குங்கன்னு தான் நாங்கள் சொல்றோம். சார் உங்ககிட்ட வந்து அந்த மோசடி புகாரை வந்து இன்னைக்கு விசாரிச்ச விஷயத்தை வந்து இந்த மாதிரி பத்திரிகையாளருடைய சந்திப்பு நீங்க செஞ்சிருக்கீங்க. இல்ல ஆக்சுவலா என்னன்னா, அவர் இன்னும் எந்தெந்த குற்ற செயலில் ஈடுபடுறாரு எங்களுக்கு தெரியாம இருந்தது. இப்பதான் நான் சோர்ஸே பண்ணேன், அதால தான் இன்னைக்கு அடுத்த வச்சேன். இது எல்லாம் வந்து நான் நேற்றுன்னு உட்கார்ந்து சோர்ஸ் பண்ணது. இதை தாண்டி பாதிக்கப்பட்டவங்க இன்னும் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் கொடுக்க தான் போறாங்க. அதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா, அவ்வளவு பேருக்கு இப்பதான் தெரியுது, சார் இவன் இன்னைக்கு தந்துற நாளைக்கு தந்துறன்னு சொல்லி தொடர்ந்து ஏமாத்திட்டே இருக்கான். இப்ப கடைசியில் அங்கிருந்து இங்கிருந்து உங்ககிட்டயே வந்திருக்கானா, இப்ப நாங்களும் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு நிறைய பேர் கிளம்பி இருக்கிறாங்க. அதான் உண்மையும் கூட. உங்களுக்கு அதுக்கான செய்தி எல்லாம் வரும், நீங்க பாருங்க. புரியல? இல்ல, நான் வந்து சட்ட ரீதியா சந்திக்க தயார். எனக்கான ஒரு விஷயங்கள் அதான் அவன் என்ன பண்றாரோ பண்ணட்டும். கண்டிப்பா டெஃபர்மேஷன் ஷூட் நான் போடுவேன், போடாமலாம் விடவே மாட்டேன். நடவடிக்கை எடுத்துட்டாங்க. நான் வந்தா சொல்றேன், டெஃபர்மேஷன் ஷூட் கண்டிப்பா போடுவேன். ஏன்னா இது வந்து என்னுடைய பொறுப்புக்கும் நான் வைக்கின்ற ஒரு இதுக்கும் எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அவப்பெயரை ஏற்படுத்துற மாதிரி இன்னைக்கு எல்லா செய்தி சேனல்கள்லயும் இது ஒரு செய்தியா ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அவர் எந்த காரணத்திற்காக என்ன இது மாதிரி சொன்னார்ன்றது டெஃபர்மேஷன் ஷூட் போட்டு மான நஷ்டம் கண்டிப்பா நான் போடுவேன். நிர்வாகிகளோட தொடர்பு இருக்கு, அதாவது இந்த மணி கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு பேட்டியில சொல்றாரு. அதெல்லாம் அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு இருக்கா? இல்ல, நம்ம நிர்வாகிகள் கட்சியில இருக்கிறவங்கள ஒரு கட்சியில அவரும் பொறுப்புல இருக்காரு, எல்லாம் இருக்கிறாங்கன்னா ஒத்துரு குத்துல போது கண்டிப்பா அது வந்து கனெக்ஷன் இருக்கத்தான் செய்யும். இல்லைன்னா நான் சொல்லல. அப்படி இருக்கிற பட்சத்துல அவர் யார்கிட்ட கொடுத்தாரோ, இப்ப நான் சப்போஸ் உங்ககிட்ட நாங்க அவர் பணம் கொடுத்தாருனாக்கா அவரு தான் உங்ககிட்ட வந்து பணத்தை கேட்கணுமே தவிர நீங்க பணம் கொடுத்ததுக்கு நான் தான் பொறுப்புன்னு என்ன சாட்டுறது எந்த வகையில நியாயம் தான் நான் கேட்கிறேன். அதை அவர் பார்த்து சரி பண்ணணும். அப்படி இல்லைன்றப்போ என் மேலேயோ சரி என்கிட்டயோ இல்லது காவல்துறையில போய் அவர்கிட்ட பணம் கொடுத்தங்க அவர் கொடுக்குதுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமே.